நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். இந்த ஒரு சாரருக்கு பெருத்த செல்வந்தராக ஆக வேண்டும் என்ற எண்ணங்கள் எப்பொழுதும் உண்டு. வீட்டில் சாமி கும்பிடுவார்கள், விளக்கேற்றப்பட்டு சாமி கும்பிடுவார்கள், எல்லாம் செய்வார்கள். என்ன செய்தால் அந்த செல்வ செழிப்பானது அதிகமாகும் என்று பெருந்தும்பை என்ற இலையை எடுத்து வந்து அந்த இலையை திரியாக சுத்தி இலுப்பை எண்ணெயில் நனைத்து அதுல பெருமானை நினைத்து வணங்கி விளக்கு போட வேண்டும். இவ்வாறு தொடர்ச்சியாக விளக்கு போடப்பட்டு வந்தால் கண்டிப்பாக அவர்கள் வீட்டில் பெருத்த செல்வம் ஏற்படும். பெருந்தும்பை இலையை திரியாக திரித்து நம்ம இலுப்பை எண்ணெயில் போடப்பட வேண்டும். அவ்வாறு போட்டு வணங்கப்பட்டால் இவர்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கூடும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிலருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவார்கள், இந்த மாதிரி எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் மூதேவி வாசம் செய்கிறாள், ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த மூதேவி வாசம் செய்வதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, நல்ல வளர்பிறை நாளாக பார்க்கப்பட்டு சந்திராசம் இருக்கக்கூடாது, கரிநாள் இருக்கக்கூடாது. அந்த நாளாக பார்த்து மாமரத்து புல்லுருவி அல்லது ஒரு அரசமரத்து புல்லுருவியை எடுத்து வந்து ஒரு வெள்ளி டப்பாவில் போட்டு ஸ்லோகனை 108 நாட்கள் நம்ம பாராயணம் செஞ்சிட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த மூதேவி வாசம் இருக்காது, மூதேவி வெளியே சென்று விடுவாள். அந்த ஸ்லோகன் சொல்றேன் பாருங்க. ஓம் சவ்வும் கிளியும் தாக்கு 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 தூக்கு தூக்கு. இன்னொரு சொல்றேன். ஓம் சவ்வும் கிளியும் தாக்கு 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 தூக்கு தூக்கு. இந்த ஸ்லோகனை 48 டைம்ஸ் டெய்லின்னு சொல்லணும். 108 நாள் சொல்லப்பட வேண்டும். அவ்வாறு சொல்லப்பட்டால் கண்டிப்பாக அந்த மூதேவி வாசம் வீட்டில் இருப்பது வெளியே சென்று விடும். நம்ம வீடு கட்டும் பொழுது என்ன கேட்டா, ஒவ்வொரு ராசிக்கு உண்டானவர்களும் ஒரு குறிப்பிட்ட வர்ணத்தை ஏதாவது ஒரு திசையில் கண்டிப்பாக அடிக்கப்பட வேண்டும். இந்த மகரம், கன்னி, மிதுனம் இந்த 3 ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு பக்கம் கருப்பு நிற வர்ணத்தை பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த விருச்சகம், கும்பம், மீனம் இவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் பச்சை நிறம் இருப்பது போன்று இருக்கப்பட வேண்டும். மேஷம், தனசு, சிம்மம் இவர்கள் ஏதாவது ஒரு சுவரில் ஒரு கிரிலில் சிவப்பு வர்ணம் பூசப்பட வேண்டும். அதே போன்று இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள், துலாராசியில் பிறந்தவர்கள், கடகராசியில் பிறந்தவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் வெள்ளை நிறம் அப்ளை பண்ண வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டிடம் கட்டும் பொழுது செய்து பாருங்கள், வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும், நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு. அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம். ஒரு சிலத கர்ப்பகிரகத்துல கூட உச்சரிக்கிறோம். நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா இருக்கு. ஒருமுறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். இந்த புதன், குரு, சுக்கிரன் பார்வை பலவிதமான தோஷங்களை போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கின்றது. லக்னத்தில் புதன் நின்றால் 1000 குற்றங்களை போக்கும். லக்னத்தில் புதன் நின்றால் 1000 குற்றங்களை போக்கும். லக்னத்தில் சுக்கிரன் நின்றிருந்தால் 10,000 குற்றங்களை போக்கும். அதுவே லக்னத்தில் குரு நின்றால் 1,00,000 குற்றங்களை போக்கும் தன்மை உடையது. ஆகவே உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் புதன் இருக்கிறாரா, குரு இருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு தகுந்தவாறு வழிபாடு செய்யப்பட்டால் இவ்வளவு மடங்கு தோஷங்களை குறைக்கும். செஞ்சு பாருங்கள். ரிசல்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒவ்வொருவர் ஒவ்வொரு திதியில் பிறந்திருப்பார்கள். ஒவ்வொருவர் ஒரு சில ராசியில் பிறந்திருப்பார்கள், நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள், சில யோகத்தில் பிறந்திருப்பார்கள். எந்தெந்த திதியில் பிறந்தவர்கள் எந்தெந்த பொருட்களை அம்பிகைக்கு வைத்து வணங்கப்பட்டால் திருமண வாழ்க்கை கூடும், குழந்தை பேரு கிட்டும், வேலை வாய்ப்பு கிட்டும், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிட்டும் அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்கின்றது. இந்த பிரதம திதியில் பிறந்தவர்கள் அம்பிகைக்கு நெல் பொறி வைத்து படைக்கப்பட்டால் இவர்கள் நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் கிடைக்கும். திதியை திதியில் பிறந்தவர்கள் சர்க்கரை வைத்து படைக்கப்பட வேண்டும். திருதியை திதியில் பிறந்தவர்கள் பால் வைத்து படைக்கப்பட வேண்டும். சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் பட்சணம் வைத்து படையல் செய்யப்பட வேண்டும். பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் வாழைப்பழம் வைத்து. மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும்.
கோல்ட் டைம் நியூமராலஜி. ஸ்வரம், அபஸ்வரம். ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளவு மாறுது பாத்தீங்களா? நம்ம பேர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. வாஸ்து முறைப்படி வீட்டிற்கு நம்ம ஒரு கரண்ட் எடுக்கப்பட வேண்டும் என்றால் கம்பத்திலிருந்து நம்முடைய வீட்டின் வடமேற்கு மூலை, வடக்கில் வடமேற்கு மூலை, மேற்கில் வடமேற்கு மூலை, ஓகே, வடக்கில் வடமேற்கு மூலை அல்லது மேற்கில் வடமேற்கு மூலை அல்லது கிழக்கில் தென்கிழக்கு மூலை அல்லது தெற்கில் தென்கிழக்கு மூலை, இந்த இடத்தில் நாம் கரண்டை எடுக்கும் பொழுது வீட்டிற்கு சுபம் ஏற்படும். அப்படி இல்லை என்றால் அப்படி எடுக்கக்கூடிய கரண்டின் மூலமாக, தவறாக எடுக்கக்கூடிய கரண்டின் மூலமாக வீட்டிற்கு பாதகத்தன்மையை உருவாக்கும் என்பது உண்மை. ஆகவே இபி கரண்ட் எடுக்கும் பொழுது பார்த்து எடுக்கவும். சுக்கிரனோட ராகு இருந்தாலும் சரி அல்லது சுக்கிரனோட கேது இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவர்கள் இந்த மருதமலையில் இருக்கக்கூடிய அல்லது சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சட்டைமுனி சித்தர், கரூரில் இருக்கக்கூடிய கரூரார், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பதஞ்சலி சித்தர், பழனியில் இருக்கக்கூடிய போகர் சித்தர், சிதம்பரத்தில் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா திருமூலர், அதே மாதிரி திருவாடுதுறையில் இருக்கக்கூடிய காலங்கிநாதர், திருப்பதியில் இருக்கக்கூடிய கொங்கணர். இப்படி இந்த இடத்துல இருக்கக்கூடிய சித்தர்களை வழிபாடு செய்யப்பட்டு வந்தால் இவர்களுக்கு சுக்கிர பகவான் யோகம் அதிகமாகும், செல்வ விருத்தி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் நடக்காதவர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நல்ல முறையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த பகவானை நம்ம கும்பிடும் பொழுது எப்படி எல்லாம் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. அதாவது இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்கள் 3 பேர் என்னன்னு கேட்டா நம்ம கோவில்ல கும்பிடும் பொழுது தலைக்கு மேலே 1 அடி உயரம் கையை வைத்து கும்பிட வேண்டும். தலைக்கு மேலே 1 அடி உயரம் வைத்துதான் கும்பிடப்பட வேண்டும், நேராக நின்று கும்பிடப்பட வேண்டும். அதே என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப பிரம்மா தவிர வேற கடவுள் எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம முருகரா இருக்கட்டும், இல்ல விநாயகரா இருக்கட்டும், இல்ல பார்வதி இதா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், வேற எந்த கடவுள் அந்த மும்மூர்த்திகளை தவிர மற்றவங்க எல்லாத்தையும் தலைக்கு மேல இப்படி ஒட்டின மாதிரி வச்சுதான் நம்ம சாமியை கும்பிடணும். அதே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குருமார்கள், ஒரு ஸ்ரீடி சாய்பாபா இல்ல மூட்டை சுவாமிகள் அல்லது ரமண மகரிஷி, இந்த மாதிரி சில சாதுக்கள் இருக்காங்க பாருங்களா, அவங்களெல்லாம் என்னன்னு கேட்டா நெத்திக்கு நேராக நின்று கையை வைத்து கும்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் கூறுகிறது. இதுல ஒரு குழந்தைகள் ஒரு கல்வியில் சிறக்கப்பட வேண்டும் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு முத்து மணிமாலை அல்லது ஸ்படிக மணிமாலையில் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் அந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது, ஒரு பீஜாச்சாரங்களை சொல்லும் பொழுது, அல்லது ஒரு லலிதா சமஸ்காரம் சொல்லும் பொழுது, அல்லது பாத்தீங்கன்னா ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லும் பொழுது, அல்லது ஒரு அனுமன் சாலி சொல்லும் பொழுது, அல்லது ஒரு விநாயகர் அகவல் சொல்லும் பொழுது அந்த மணியை, அந்த பீட்ஸ், ஒவ்வொரு பீட்ஸா நம்ம அந்த மாதிரி பண்ணால் இவர்கள் கல்வியில் சிறப்பாட முடியும். யாரு இந்த கல்வியில் உயர வேண்டும் என்றால் இந்த ஸ்படிக மாலை அல்லது முத்துமணி மாலை. இரண்டாவதாக இந்த ஒரு சிலருக்கு என்னன்னா ஒரு தர்ம சிந்தனை இருக்கும், பெரிய ட்ரஸ்ட் வச்சிருப்பார்கள், இதை செய்யணும், இன்னும் 2 வருஷத்துல இவ்வளவு பேருக்கு இவ்வளவு செய்யணும், இல்ல கண்தானம் செய்யறவங்க இந்த மாதிரி செய்யணும், பிளட் டொனேட் பண்றவங்க இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்ம சிந்தனை நிறைய பேருக்கு இருக்கும். இவர்கள் சங்கு மணி மாலையில் இவர்கள் என்னது சாண்டிங் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். போட்டு வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்க்கப்பட்டால் அது சற்று தவறான கருத்து தான். சரி, காம்பவுண்ட் இல்லாம பாதுகாப்பு இல்லாம எப்படி சார் வேலையை ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஒரு 5 ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்கு, பெரிய ஃபேக்டரி கட்டுறோம், எங்களுக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னா இந்த மேற்கு புறமும் தெற்கு புறமும் காம்பவுண்ட் நல்லா நியர்லி ஒரு 7 feet 8 feet ரைஸ் பண்ணிட்டு இந்த நார்த்லயும் ஈஸ்ட்லயும் எனக்கு ஒரு பார்புடு வயர் கம்பி வேலி போட்டு வேலையை தொடங்கலாம், தவறுதும் கிடையாது. குறிப்பாக முதலாக இந்த மணல் கொட்டக்கூடிய இடமானது தென்மேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய நெய்ருதி மூலையில் கொட்டப்படலாம்.
அல்லது மேற்கு பாகத்தில் கொட்டப்படலாம் அல்லது தெற்கு பாகத்தில் கொட்டப்படலாம். சரக்கை கொட்டி வச்சு அங்கிருந்து வேலையை தொடங்குவது சிறப்பானது. ஒரு எஸ்கவேஷன் டிக்கிங் ஒர்க் அப்படிங்கிறது நார்த் ஈஸ்ட் கார்னர் என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் தொடங்கப்பட்டு கட்டுறது தென்மேற்கு மூலையில் கட்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் பண்ணி சவுத் ஈஸ்ட் கார்னர் ஹையர் லெவல் இருக்கிற மாதிரியே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டுட்டு வந்தால் சீக்கிரம் வேலை முடியும். மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. ஸ்வரம், அபஸ்வரம். ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளவு மாறுது பாத்தீங்களா? நம்ம பேர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும். கோல்ட் டைம் நியூமராலஜி. சாஸ்திரத்திற்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்புகள் இருக்குங்கிறது நம்ம பேசிருக்கோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு கார்த்திகை நட்சத்திர நாளன்று அத்திமரத்தை சுத்தி வந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு யோகம் அதிகமாகும், மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பணத்தட்டுப்பாடு இருக்கு, ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு, கடன் இருக்கு, கடனை கட்ட முடியல, அல்லது வாங்கின கடனை நம்ம திருப்பி கொடுக்க முடியல அப்படிங்கிற நேரத்துல கண்டிப்பாக குறைந்தது அத்தி மரத்தை, ஒரு 5 அத்தி மரத்தை ஏதாவது ஒரு இடத்தில் நட்டு வைக்கப்பட்டு அதை சற்று வளர்க்கப்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு யோகம் ஏற்படும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மாவுக்கு உகந்த மரம் இது. இதை என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மா விருட்சம் என்று சொல்லுவார்கள். அந்த காலகட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, மழை வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக அத்தி மரத்து குச்சினை எடுத்து அதுல வேள்வி செய்வார்கள். என்னோ தெரியல, தலையில நிறைய பெயின் கொஞ்சம் வந்துருச்சு சார், நிறைய வந்துருச்சு, ஏதோ வீட்டுல கஷ்டம் வரும் போல தெரியுது, வீடு வாஸ்து பிரகாரம் இல்ல, கரெக்டா அக்னி மூலையிலேயே என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு பெட்ரூம் இருக்கு, அக்னி மூலையிலேயே என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா பெரிய சம்பு இருக்கு, இதனால நிறைய பேர் வரவங்களாம் எடுக்கணுங்கிறாங்க, எல்லாம் ப்ராப்ளம் வருங்கிறாங்க, கஷ்டம் வருங்கிறாங்க, எனக்கு ஏதோ ஒரு 10 நாளையா அப்படியே தலையில பூரா நிறைய பெயின், அப்படியே சின்ன இந்த டேண்ட்ரூஃப் வந்துருச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெருசா அதுக்காக போயிட்டு தலையில போய் மருந்து அடிச்சுக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த சீத்தாப்பழம் கொட்டை என்று சொல்வார்கள், சீத்தாப்பழ கொட்டையில் இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு, இந்த கடலை மாவு இருக்கு பாருங்க, கடலை மாவு, அதுல நல்லா போட்டு அப்படி பண்ணிட்டு எடுத்து நம்ம தலைக்கு நம்ம பூசி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பூசி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிக்கப்பட்டாலும் இந்த தேவையில்லாத இந்த டேண்ட்ரூஃப்லாம் கண்டிப்பா போயிடும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எப்பயுமே சாஸ்திர ரீதியாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேல் உதட்டில் பிரம்மனும் கீழ் உதட்டில் யமனும் இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது. எந்த ஒரு நபரானவர், வேதர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த கீழ் உதட்டை கடித்துக் கொண்டே இருந்தால், இப்படி கடித்துக் கொண்டே இருந்தால் அவர்களுக்கு ஆயுள் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. நம்ம பேசிட்டே தான் இருக்கோம். இந்த தர்மப்புல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இந்த தர்மப்புல்லுக்கு இருக்கக்கூடிய பவர் ரொம்ப அதிகம். இந்த தர்மப்புல்னால என்ன யூசேஜ் சொல்லி பார்த்தால், தொற்று நோயை விளக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. அதாவது ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு வியாதி வந்துட்டே இருக்கு, மாத்தி மாத்தி, இவருக்கு ஆஸ்மானா அவருக்கு ஆஸ்மா, இவருக்கு கையில புண்ணுன்னா அவரு கையில புண்ணு, இவர் இருமுனாரா அவரு இரும்பாரு, இவர் டுச்சுன்னாரா அவர் டுச்சும்பாரு, இப்படி தொற்று நோய் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி இருப்பவர்கள் இந்த தர்மப்புல்லை அதிகமாக பயன்படுத்தலாம். இந்த தர்மப்புல்லை என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அக்னி கர்ப்பம் என்று சொல்கிறார்கள். இது ரொம்ப ஒரு புண்ணியம் இருக்கக்கூடிய பூமியில் மட்டும்தான் வளரும். இந்த தர்மப்புல்லை கொண்டாந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லியும் கொஞ்சம் தர்மப்புல்லை போட்டு கொஞ்சம் நெய் போட்டு நீங்க வீட்டுல ஃபயர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா அந்த புகை வரக்கூடிய இடங்கள்ல பூரா அந்த தொற்று நோயை விளக்கக்கூடிய தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாஸ்திரங்கள். அதே போன்று இந்த நெற்றியில் அஷ்ட வசுக்கள் வாசம் செய்வதால் அந்த நெற்றியில் ஏதாவது ஒரு விபூதியோ அல்லது குங்குமோ இருக்கப்பட்டால் மட்டும்தான் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள். இந்த மாதிரி ஒரு பூக்கள் நாங்க பயன்படுத்தப்பட்டால் ரொம்ப நல்லது
அல்லது ஒரு கோவிலுக்கு போறோம், நாங்க கொஞ்சம் பூ வாங்கி கொண்டு போய் கொடுக்குறோம், அல்லது கோவில்ல கொஞ்சம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார்கள். ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு சில பூக்கள் வந்து என்னன்னா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்க அல்லது 10ஆம் தேதி பிறந்தவங்க, 19ஆம் தேதி பிறந்தவங்க, 28ஆம் தேதி பிறந்தவங்க, அதே மாதிரி 9ஆம் தேதி பிறந்தவங்க, அதாவது 9, 18, 27 இந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரோஸ் கலர்ல இருக்க பூ செட் ஆகுது. அதே மாதிரி ரெட் ரோஸ் வந்து செட் ஆகும், ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் எனக்கு என்ன எப்பயுமே அந்த ரெட் ரோஸை யூஸ் பண்ண எனக்கு என்ன செவ்வாய் தோஷம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க, அதே மாதிரி 6ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், those who are born on number 2 combination and 6 combination, இவங்களுக்குலாம் எனக்கு என்ன ஜாஸ்மின் மல்லிகை பூ வந்து எனக்கு என்ன அவங்களுக்கு செட் ஆகும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னு என்ன எனக்கு என்னோ கர்மாங்க, இப்படியே இருக்கு, இப்படியே உழைச்சிட்டு இருக்கேன், இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறேன், அல்லது ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்கள் ஒய்ஃப்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்கள். ஸோ அதுலேருந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரணும், புதுசாக வீடு கட்டணும், குழந்தைங்க நல்லா படித்து மேலே வரணும், திருமணம் ஆகணும், குழந்தை பிறப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா என்னது இந்த கர்ம வினை குறையறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்லோகன் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. ஓம் ஓம் சம் சம் சிவா. சிவா சொல்ற பாருங்க. ஓம் சம் சம் சிவா, ஓம் சம் சம் சிவா, ஓம் சம் சம் சிவா. ரைட்டா? ಈ ஸ்லோகனை 108 டைம்ஸ் பட்டிருப்பேக்கோ. ஸோ இதை நீங்க சாண்டிங் பண்ண என்ன கர்மா கம் இன்டு த 0 லெவல். ஓகே. பர்மா இல்ல, கர்மா கம் இன்டு த 0 லெவல். புரியுதா? இது மட்டும் பண்ணுங்க திருமதி ஜெயஸ்ரீ, சூப்பரா இருக்கும். ஓகேனா? தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. டெய்லியும் காலையில் வந்து என்னென்னா எந்திரிச்சாவே ப்ராப்ளமாக இருக்குது, காலையில் எந்திரிச்சாவே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் இப்போ ஒரு சிலர்லாம் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு எனக்கு என்ன அப்படியே வருவாங்க, சாக்ஸை கழட்டாமல் அப்படியே படுத்துருவாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க, அப்படியே வந்துடுவாங்க. ஆனால் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து பெட்ரூமில் இந்த உடம்பு பெட்ரூமில் சாஞ்சி படுக்கும் பொழுது கம்பல்சரி எனக்கு என்ன மவுத் வாஷ் பண்ணியிருக்கணும், மூஞ்ச கழுவிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் விபூதி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு என்ன கால் வந்து சுத்தமாக கழுவிட்டு தான் பெட்டில் ஏறிய படுக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கர்மா உங்களோட வராது. இல்லை என்றால் நீங்கள் அங்கே நடந்திருப்பீங்க, இங்கே நடந்திருப்பீங்க, அதை மிதிச்சிருப்பீங்க, இதை மிதிச்சிருப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்மா அப்படியே தான் இருக்கும். காலையில் நேரத்தில் எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்கும் போது தேவையில்லாத டென்ஷன் ப்ராப்ளம் எல்லாம் வந்தே தீரும். நிறைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திருமண காலகட்டத்துக்கு முன்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து பொண்ணு பக்கமா வரணும், இல்ல மாப்பிள்ளை பக்கமா இருக்கணும், எந்தெந்த எண்காரங்க 6 தாண்டி கல்யாணம் பண்ணலாம், 6 தாண்டி கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரு கருத்து இருக்கு. இந்த 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், 3ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா 6 தாண்டி போய் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கணக்கு இருக்கு. அதே என்னன்னு கேட்டீங்கன்னா 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க, 4ஆம் நம்பர்ல பிறந்தவங்க, 6ஆம் நம்பர்ல பிறந்தவங்க, 7ஆம் நம்பர்ல பிறந்தவங்க, 8ஆம் நம்பர்ல பிறந்தவங்க ஒரு 6 தாண்டி போய் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ நாம வந்து என்னன்னு ஒரு 6 தாண்டி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்கா அவங்க எங்க குடியிருக்காங்களோ அந்த வீட்டை வந்து மாற்றம் செஞ்சு வேற ஒரு வீட்டுக்கு போகணும். அந்த மாதிரி போனால் பிரச்சனை கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. ஸ்வரம், அபஸ்வரம். ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளோ மாறுது பார்த்தீங்களா? நம்ம பேர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. நாம் ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் ஒரு சில கோவிலுக்கு செல்வோம். ஒவ்வொரு முறை செல்லும் பொழுதும் நம்மளால் முடிந்தவரை
2 நபர்களை, புதிய நபர்களை நாம் அழைத்து செல்லும் பொழுது நம்முடைய தாய்வழி தோஷமும் தந்தை வழி தோஷமும் குறையும் என்பது ஒரு கருத்து இருக்கின்றது. இதற்காக நாம் பணம் செலவு செய்ய தேவையில்லை. 2 நபர்களை நாம் அழைத்து செல்லும் பொழுது நம்முடைய தோஷங்களானது குறையும் என்பது ஒரு சில கருத்து இருக்கின்றது. இது பெரிய பெரிய ராஜாக்கள் இது போன்று செய்து 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 2, 4, 8, 1000, 2000 லட்சம் சேர்ந்து பெரிய அளவிற்கு வாழ்ந்தார்கள் என்பது கருத்து இருக்கின்றது. நம்பிக்கை இருப்பின் செய்து பார்ப்போம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாராஜன், மாவ சிவ. இயற்கையாகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புதிய கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 6 மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட செயல்களை நீக்குவதற்கு உண்டான ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு நாம் உருவாக்கி கொள்ளப்பட்டால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்நாளில் ஒரு 60 வருடம் என்றால் 6, 2, 12, 120 கெட்டதை நீக்கி விடுவோம். தினந்தோறும் ஏதாவது ஒரு புதிய செய்தியை மனதில் உள்ள வைக்கும் பொழுது பல ஆயிரக்கணக்கான செய்தியை வைத்து வாழ்க்கையில் முன்னேறி விடுவோம். இன்றைய நாளிலிருந்து செய்து பார்ப்போம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாராஜன், மாவ சிவ. ஒரு குறிப்பிட்ட கலர்ஸ் இருக்கு. இந்த கலர்ஸ் வந்து எனக்கு என்ன, வெதர் த ஸ்கிரீனா இருக்கலாம், அல்லது விண்டோவா இருக்கலாம், அல்லது டோரா இருக்கலாம், இல்ல ஏதாவது சம் ஸ்டாச்சுவா இருக்கலாம். அந்த கலர்ல இருக்கப்பட்டால் கண்டிப்பா டெஃபினட்டா எனக்கு என்ன, அவங்களுக்கு அந்த யோகங்கள் கிடைக்கும். அந்த கலர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு என்ன, மகர ராசி, கன்னியா ராசி, மிதுன ராசி, இவங்க ஏதோ ஒரு இடத்துலயாவது பிளாக் கலர்ல ஏதாவது ஒரு பிக்சர் இருக்கணும். மகர, கன்னி, மிதுனம் ஏதோ ஒரு இடத்துல பிளாக் கலர் இருக்கணும். விருச்சகா, கும்பம், மீனம் ஏதோ ஒரு இடத்துல வந்து கிரீன் கலர் இருக்குது. விருச்சகம், கும்பம் அண்ட் மீனம். இந்த மேஷம், தனுசு, சிம்மம் இவங்களுக்கு ஏதோ ஒரு போர்ஷன்ஸ்ல கொஞ்சம் ரெட் கலர் இருக்கிற மாதிரி சில பிக்சர்ஸோ இல்ல பெயிண்டிங்கோ இல்ல ஸ்கிரீன்ஸோ இல்ல கார்பெட்டோ இருக்கணும். இந்த ரிஷபா, துலாம், கடகம் இவங்களுக்கு ஏதோ ஒரு போர்ஷன்ஸ்ல ஒயிட் கலர் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு யோகங்கள் கூடிக்கொண்டே இருக்கும். நிறைய பேருக்கு என்ன ஒரு சந்தேகம் என்றால், இந்த கோவிலுக்கு இந்த பால், திருநீர், மஞ்சள், குங்குமம், பூ, வஸ்திரம் இதெல்லாம் கொடுக்கறதுனால என்ன நடக்கும், நமக்கு அந்த அமைப்பு இருக்கா? ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து துணியா வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கும், என்ன ஏது? ஒரு சிலர் கோவிலுக்குன்னா விபூதி வந்து 5 கிலோ 10 கிலோ வாங்கி கொடுப்பார்கள். அது என்ன அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை. ஒரு கோவிலுக்கு பால் வாங்கி கொடுக்கப்பட்டால் என்ன நடக்கும், என்ன அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சின்ன சிறப்பு பார்வை. இயற்கையாகவே இந்த ஒரு கோவிலுக்கு பால் வாங்கி கொடுக்கும் பொழுது நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் குறை. எல்லாருக்குமே பணப்பிரச்சனைங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த பணப்பிரச்சனைக்கு நம்ம முதல்லயே நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 வெற்றிலை, ஒரே ஒரு பாக்கு, இதுல 1 ரூபாய் காயின். அந்த 1 ரூபாய் காயின் வைக்கும் பொழுது அந்த காயின் பிரிண்ட் பண்ண வருடமானது உதாரணமாக 2001 என்றால் 3 கணக்கு வரும், 2004 அப்படின்னா 6 கணக்கு வரும். ஆனால் அந்த வருடம் வந்து கூட்டும் பொழுது 8 வராதது போன்று நீங்க பார்க்கப்பட்ட அந்த காயினை அந்த இதுல வச்சுக்கணும். 2 வெத்தலை, ஒரு காயின், 1 ரூபாய் காயினை வச்சு இந்த பாக்கை வச்சு இப்படி மடிச்சு இதை எடுத்து அப்படியே நம்ம பீரோல வச்சுக்கணும். இது வெள்ளிக்கிழமை செய்யணும். காலையில 6 to 7 நம்ம செய்யணும். செஞ்சு நம்ம பணம் எங்கெங்க இருக்கோ அந்த பர்ஸ்ல வச்சுக்கலாம். ஒரு வீட்டில் சவுத் ஈஸ்ட் கார்னர்ல மெயின் டோர் இருந்தாவே எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வாஸ்து பிரகாரம் ஈசானிய மூலையில் ஒரு செப்டிக் டேங்க் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் வந்துட்டே இருக்கும்.
இந்த மீனராசியில் பிறந்தவர்கள், கடகராசியில் பிறந்தவர்கள், விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு வேலைகளை செய்வதற்கு முன்பாக ஒரு டம்ளர் தண்ணீர் அருந்திய பிறகு அந்த காரியத்தை செய்யப்பட்டால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய டேபிள் மீது ஒரு டம்ளர் தண்ணீர் இருக்கப்பட வேண்டும். அவ்வாறு இருக்கப்பட்டால் அவர்களுக்கு யோகங்கள் கூடும் அப்படிங்கிறது பிராக்டிக்கலா பார்த்த உண்மை. இப்படி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது நாம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதற்கு உண்டான பலன் கிடைத்தே தீரும் என்பது உண்மையான உண்மை. வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். நமஸ்காரம். நமஸ்காரம் மாவ சிவ. ஒரு சாரருக்கு பெரிய பெண் ஆகிவிட்டால் தெரிந்தோ தெரியாமலோ சில கர்மாக்கள் அவர்களை பிடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த கர்மாக்கள் எதன் மூலமாக வருகின்றது என்றால், இந்த முச்சந்தியில் மதியம் 12 மணியிலிருந்து 2 மணி வரை அல்லது மாலை 5 மணியிலிருந்து ஒரு 7 மணி வரை அந்த நேரத்தில் அந்த முச்சந்தியில் ஏதாவது பொருள் இருந்தால் எடுப்பது அல்லது கீழே குனிந்து எடுப்பது, திடீரென்று யாரோ கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சு திரும்பி பார்க்கறது, இது மாதிரிலாம் செய்யப்பட்டால் கண்டிப்பாக தேவையில்லாத சில கர்மாக்கள் அவர்களை பிடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே முச்சந்தியில் செல்லும் பொழுது மட்டும் சற்று எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். அப்போ அந்த முச்சந்தில் செல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்ச நாமாவளியை சொல்லிட்டு நீங்கள் போங்க. கண்டிப்பாக எந்த விதமான ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவருடைய வயதானது 17 வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் வண்டியை வாங்கி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே முடிந்தவரை 16 வயசுக்கு முன்னாடி வண்டி வாங்கி கொடுங்க. அப்படி இல்லை என்றால் இந்த 17 வயசு இல்லாமல் 18-19 வயசு ஆகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு லைசன்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து லைசன்ஸ் எடுத்த வேண்டி அதுக்கப்புறம் நீங்க வண்டி வாங்கி கொடுக்கப்பட்டால் இந்த விபத்தானது தவிர்க்கப்படும். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வண்டியை ஓட்டுகிறார்கள். முடிந்தவரை இதை நாம் ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக உயிரை காப்போம். இந்த பிரதோஷ காலகட்டத்தில் இந்த சிவபிரமனை பார்ப்பதற்கு முன்பாக நந்தியுடைய வால் பகுதியை பார்த்துவிட்டு 2 கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை வணங்குவது என்பது மிகவும் சிறப்பானது. அது மட்டுமில்லாமல் இந்த நந்தியுடைய கால்களை தொட்டு வணங்கி 2 கண்கள் மேல் வைத்துக்கொண்டு தலையில் வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு இந்த 7 ஜென்மத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சில கருத்துக்கள். நம்பிக்கை இருப்பின் பிரதோஷ காலகட்டத்தில் நந்தியின் காலை தொட்டு வணங்கிய பிறகு 2 கண்களில் வைக்கப்பட்டால் இவர்களுக்கு யோகம் கூடும். ஒரு சாராருக்கு என்னன்னு கேட்டா ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகும். எதிர்மறையான எண்ணங்கள்னா நாம் ஏன் இருக்கணும், என்னத்துக்கு இருக்கணும், நம்ம செய்யணுமா, போகணுமா, வரணுமா, நம்மளால சக்சஸ் ஆக முடியுமா, முடியாதா அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணங்கள் அவர்களுக்கு இருக்கும். அது மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கிற நேரத்தில், மைண்ட் அப்படி போற நேரத்தில் இது போன்ற ஒரு சந்தன கட்டையை வைத்துக்கொண்டு அந்த கட்டையை இந்த மூக்கின் நுனிபாகத்திலும் இந்த வாய்பாகத்திலும் 2 கண் பாகத்திலும் வைத்துக்கொண்டு குறைந்தது ஒரு 5 நிமிடம் நம்ம ஒரு நல்லதை நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு கூட என்னன்னு கேட்டால் நம்ம இந்த மாதிரி ஒரு சந்தனக்கட்டை ஒன்று கொடுத்துட்டு அவங்க அப்பப்போ படிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி இப்படி செஞ்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து கெடுதல் எதுவும் வராது, கெட்டது எதுவும் அவர்களை நெருங்காது. நகை கொண்டு போய் லாக்கர்ல வைக்கிறது, லாக்கர்ல இருந்து எடுக்கிறது, என்னென்ன நட்சத்திர நாட்கள்ல வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அஸ்வினி, ரோகிணி, மிருகசீரிடம், பூசம், அஸ்தம், சித்திரை, அனுஷம், ரேவதி, இந்த ஒரு 8 நட்சத்திர நாட்கள்ல வந்து நீங்க
நகையை கொண்டு போய் லாக்கர்ல வைக்கலாம், லாக்கர்ல இருந்து எடுக்கலாம். என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அஸ்வினி, ரோகிணி, மிருகசீரிடம், பூசம், அஸ்தம், சித்திரை, அனுஷம், ரேவதி. இந்த 8 நட்சத்திர நாட்கள்ல நீங்க கொண்டு போய் லாக்கர்ல பொருளை வைக்கலாம், பொருளை எடுக்கலாம். எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான டீட்டெயில் அப்பப்ப உங்களை வந்து அடையும். நன்றி, வணக்கம். வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்யவும். Girl time in peaceful life. For wonderful Vastu drawing, logo designing, name for your babies and company, number for